நேற்று வந்து ஒரு சுமார் 5 மணிக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்லலாம் வந்துட்டு இங்கே மயிலாப்பூரில் ஒருத்தர் ஒரு டாகை வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அடித்து கொள்கிற மாதிரி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது கேள்விப்பட்ட உடனே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இங்கே லோக்கல் ஸ்டேஷன் மயிலாப்பூரில் வந்துட்டு புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் இஸ் பீன் ரெஜிஸ்டர்ட். டாக் வந்துட்டு டீ கடை வாசலில் இருக்கிற ஒரு டாகை வந்துட்டு அந்த டீ கடை ஓனரே வந்துட்டு அடித்து கொன்று இருக்காங்க. கொன்னுட்டு எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டி உள்ள தூக்கி வீசியிருக்காங்க. அது சம்மந்தமாக கேஸ் கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆமாம், டீ கடையில் இருக்கிறவங்க தான் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போது அவங்க வந்து என்ன காரணம்னு எங்களுக்கு சரியாக தெரியல. பட் ஃபுட்டேஜ் வச்சுட்டு தான் நாங்கள் இங்கே கேஸ் கொடுக்க வந்தோம். பட் விசாரிச்சதில் வந்துட்டு அவங்க லோக்கலில் இருக்கிறவங்க வந்து, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த கவுண்டர் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா டாக் கடிக்க வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான எந்த எவிடன்ஸ் அவங்கக்கிட்ட கிடையாது. நாங்கள் வந்து கேட்டோம், டாக் கடித்த நபரை நாங்கள் பார்க்கலாமா, என்ன மீட் பண்ணி பேசலாமான்னு. அதுக்கும் அவங்கக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனாங்களா இல்லை கடிச்சதுன்னு சொன்னாங்களே, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களான்னு கேட்டோம். அதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இது முழுசாகவே ஒரு அவங்களே ஒரு க்ரியேட் பண்ணி சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. எது கடிச்சாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். பட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் த டாக் பைட்டிங் த பீப்புள் தேர். நாங்கள் விசாரித்த வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அது ஃப்ரெண்ட்லியான டாக். ரெண்டாவது அது ரொம்ப வயசான டாக். பல்லு கூடமே பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லை அவ்வளவா. ஸோ அது எப்படி இது ஒரு குக்ட் ஸ்டோரி. ஸோ நாங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் வாங்கிட்டோம் நாங்கள். பிஎன்எஸ் செக்ஷன் 325 அண்ட் பிசிஏ ஆக்ட் 11L 11(1)(1) இல்லைங்க, நாங்கள் வந்து நாய் வந்து கடிக்கணும்னு நாங்கள் அது ஒன்றும் ஆசைப்படல. நேற்று இன்சிடென்ட் கூட கடிச்சவங்கள போய் மீட் பண்ணோன்னு தான் நாங்கள் சொன்னோம். மீட் பண்ணி அவங்கள பார்க்கலாமான் தான். நாங்கள் வந்து நாய்க்காக வரோம், மனுஷனுக்காக வரோம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணுன்னு தான் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டாக்ஸை வந்து ஒரு எதிரியாக பார்க்க தேவையில்லை. எல்லாருமே லிவிங் பீயிங்ஸ் தான் இந்த வேர்ல்டில். பேசிக் ஒரு உயிர் தானே. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் தான். ஸோ அது எங்கே யாருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நம்ம போய் நிற்கணும். மனுஷங்களுக்கு பேசுறதுக்கு 4 பேர் வராங்க. அவர் வந்து நேற்று அந்த ப்ரூட்டெல்லாம் அந்த டாக் அடிச்சு அவ்வளோ, அந்த வீடியோ பார்க்க முடியல, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், அவ்வளோ ஒரு அந்த கோபத்தோட உச்சத்தில் அவர் அடிக்கிறாரு. அவரை கூட கடிக்கல. அவங்க காமிச்ச ஃபுட்டேஜில் ஏதோ ஒரு ஆட்டோக்காரர் நிற்கிறாரு, அவர் போய் அது கடிக்க வர மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. ஆனால் அதுக்கு அடிக்கலை, அவருக்கு அடிப்படலை. அப்படியே அவர் கடிச்சிருந்தா கூட யாரு கடிச்சது அதை நாங்கள் அவர் பார்க்குறோம், எங்கே நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அதெல்லாம் கேட்குறோம். பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கு அவங்ககிட்ட சரியான எவிடன்ஸ் இல்லை. நாங்கள் மூவ் பண்ணிக்கிற இந்த விஷயம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ராப்பர் ஃபுட்டேஜை வச்சு தான் நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம். பட் அவங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க யாருமே அந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷங்களாகட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து அவ்வளோ கொடூரமாக அடிக்க மாட்டாங்க. அவர் வண்டியில் நிறுத்திட்டு அந்த ஃபுட்டேஜில் டீ ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மண்டையிலே அடிக்கிறாரு. ஸோ ஒரு வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் கூட அது திருப்பி அவர் அட்டாக் பண்ணும். ஆனால் அந்த டாக் வந்து வலியில் அவ்வளோ கத்துது, தலையிலே அடிக்கிறாரு. ஆனால் அதை சுற்றி அவ்வளோ பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து ஏன் அதை அடிக்கிறீங்க, அது ஏன் இவ்வளோ கத்துதுன்னு ஒருத்தர் கூட கேட்கல. ஸோ அட்லீஸ்ட் நாங்கள் வந்து கேட்குறோம். இது யாருமே அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, லேடிஸ் இருக்காங்கன்னு. அந்த ஸ்கூல் குழந்தைங்க நிறையா பேர் அந்த வழியில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது என்ன நினைக்கும், ஒரு உயிரை வந்து இந்த மாதிரி அடிச்சு கொள்வது நார்மல் நினைக்கும். அது ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த டாக் கடிக்கவே வந்துச்சுன்னா இப்போ கார்பரேஷன் 1913க்கு கால் பண்ண இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ஈஸியாக அந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாம். இப்போ என்னென்னா யாருமே கேட்குறதுக்குலன்னு அடிச்சு தூக்கி குப்பையில் நீங்கள் நாய் போடுவாங்க, நாளைக்கு இன்னொன்று போடுவாங்க. நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு வாயில்லாத ஜீவனை இவ்வளோ ப்ரூட்டலாக அடிக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன அவ்வளோ கோவம். இது வந்து நாளைக்கு எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இன்றைக்கி நாய் அடிப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தங்க மேலே அந்த கோவம் வரும். நம்ம எங்களையும் நாய் கடிக்க வந்தாக்க சும்மா தூண் துரத்துவோம், தண்ணி ஊற்றுவோம், அடிப்போம். ப்ரூட்டலாக அடித்து நம்ம கொல்ல மாட்டோம் அவ்வளோவா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.